டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சுருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்கள? இல்லை அம்மா கட்சியில் வச்சுருப்பா, உறுப்பினராக கூட வச்சுக்கல. அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்னு சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கி அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிஎம்மாக செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம், வேறு எதுவுமே கிடையாது. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது. அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க 2016. அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியிலிருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி, இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருப்பார்? இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு. அம்மா அவர்கள் என்ன நீக்கினார்கள், இதுதான் என்ன புதுசாக கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில் தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார். அப்போ அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி. அதனால உங்க கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது. திமுகவுக்கு பிடிஎம்னு எங்களை சொல்றாரு பழனிசாமி. 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி, அவர் தான் பிடிஎம். இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்றாரு பாஜகவுக்கு, எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்லி மோடிக்கு. 24 பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். அந்த 24 தேர்தலில் 39 தொகுதிகளிலேயும் திமுக வெற்றிக்கு வழிவகுக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள், டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் 3வது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் 4வது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார். திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த 18 எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா? அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்செயலாளரிலிருந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா, நாங்கள் துரோகிகளா?